புத்தவளை புவனம் 14 புத்தவண்ணம் காத்தவளை பெண் கறந்தவளை கரகண்டனுக்கு மூத்தவளை என்று மூவா முகுந்தனுக்கு இளையவளை மற்றவளை உடையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே குடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தப்படி மறையின் பரிமளமே பனிமாள் இமயப்படியே பிரம்மன் முதலாய தேவதற்ற அம்மி அடியே இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்வாய் மாயவன் தங்கையினி மரகத வல்லினி மணிமந்திர காரியனியே மாயா சொருவினி மகேஸ்வரி மானனி மலையரசன் மகளாரணி தாயே மீனாட்சினி சர்க்குள்ள வெள்ளை தயானதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகினி சரணனை இன்றொடும் நீ ஆகி வகமாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினி அழகான அம்மழர் கட்டையிலே குடிகொண்டு தன் நாடிவர் பக்தர்க்கெல்லாம் வேண்டிய வரங்களை வாரி வழங்கி நோயற்ற வாழ்வு குறைவற்ற சிறந்த அல்வாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய புவனக்காரி மகாமாரியின் பொற்பாதகங்களில் 1000 கோடி மழை தூவி வணங்கி பணிந்து வைகுந்தத்திலே மகாவிஷ்ணுவோடு மகாவிஷ்ணு வாழ்ந்த பொழுது 33 கோடி தேவர்கள் 46 சிமார்கள் திங்களிகள்லாம் ஓடி வந்து எம்பெருமானி பூலகத்தில ராவணன் கும்பகர்ணன் தொல்லை தாங்க முடியவில்லை தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மண்டியிட்ட பொழுது என் பகவான் தெரிவித்தார் தேவர்களே எதற்கு மேலே கவலை கொள்ள வேண்டாம் பூலகத்துல எத்தனையோ 10 அவதாரம் எடுத்திருக்கின்றேன் ஆனால் இதுவரை மனித அவதாரம் மாநில அவதாரம் நான் எடுக்கவே இல்லை ஆனால் அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது ஆகையினாலே நான் பூலகத்துல தசரத மகாராஜனுக்கு மகனாக ராமனாக மனித அவதாரம் எடுக்க இருக்கின்றேன் நீங்கள் ராம் சென்றுவார்கள் என்று கூறி கையிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை பாதம் சத்துருக்கனாகவும் ஆதி சேஷனை இலக்குவனாகவும் பகவானே இந்த பூமியில ஸ்ரீராமராக அவதரித்தார். நான் கேட்டேன், பகவானே நீங்கள்லாம் உருவாக இருந்த நீங்கள் கருவாகி இந்த பூமிக்கு செய்கின்றீர்கள், நான் மட்டும் மகாலட்சுமி நான் மட்டும் இந்த வைகுந்தத்துல தனியாக இருப்பதா என்று கேட்ட பொழுது பகவான் தெரிவித்தார், தேவி நீ தனியாக இருக்க வேண்டாம், நீ சென்று இலங்கைக்கு ஆளக்கூடிய அந்த ராவணனுக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும் கூறினார். என்ன, நான் சென்று ராவனுக்கு மகளாக பிறக்க வேண்டுமா? என்ன இது வேடிக்கையாக என்று கேட்ட பொழுது பகவான் தெரிவித்தார், தேவி பூவுலகத்துல ராவணன் எத்தனையோ வரங்களை வாங்கி இருக்கின்றான், ஆனால் ஒரே ஒரு வரத்தை வாங்க மறுத்து விட்டான். என்ன என்றால், ஒரு மனிதனால் ஒரு பெண்ணால் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை வாங்க மறந்து விட்டான். ஆகையினாலே அந்த ராவனுக்கு அழிவுதான் நெருங்கிவிட்டது. அதுவும் ஒரு மனிதனால், அதுவும் ஒரு பெண்ணால், அதுவும் அது உன்னால். ஆகையினாலே நீ சென்று இலங்கைக்கு வாழக்கூடிய ராவனுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று கூறிய என் பகவான் கட்டளைக்கு நான் சென்று இலங்கைக்கு வாழக்கூடிய அந்த ராவணனுக்கு நான் மகளாக பிறந்தேன். ராவணனுக்கு மகளாக பிறந்த பொழுது என்னை பெற்ற தந்தை இலங்கை வேந்தன் எனக்கு சூட்டிய பெயர் சீதாலட்சுமி. என்னை பெற்ற தந்தை இலங்கை வேந்தன் எனக்கு சூட்டிய பெயர் சீதாலட்சுமி. சீதாலட்சுமி என்று பேராம சூட்டி என் ஜாதகத்தை கணித்து பார்த்தார். என் ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது சீதையை பிறக்க இலங்கை அழிய இருந்தது. என்னை ஒரு அழகான மகளை பெற்று சீதை என்று பேராம சூட்டி இந்த குழந்தையாலே இந்த சீதையாலே இந்த இலங்கைக்கு அடைய வேண்டுமா? வேண்டாம், நமக்கு நாடுதான் முக்கியம், குழந்தை முக்கியம் கிடையாது என்று உடைவாளை உருவி இதை வெட்டுவதற்காக வந்தார். பார்த்தார்கள் மந்திரிமார்கள், மன்னர் மன்னவா சிசுவதை பொல்லாது, ஆகையினாலே இந்த குழந்தையை வதை செய்ய வேண்டாம், ஒரு அழகான பெட்டி செய்து பெட்டியிலே சீதை வைத்து மூடி கடலிலே மிதக்கு விட்டோம் என்று கடலிலே பெட்டி மிதக்கு விட்டு விட்டார்கள். பெட்டியானது கடலிலே மிதந்து 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 கடைசியாக நர்மதாற்றிலே ஓடோடி வந்து நர்மதா ஆற்றங்களில் இருக்கக்கூடிய அந்த மிதிரைமா நகரிலே மண்ணோடு மண்ணாகவே புதைந்து விட்டது. மிதிரை ஆண்டவன் ஜனக மகாராஜன் காலையில் எழுந்து நேம நிச்சயம் முடித்துவிட்டு காணியில நல்லேர் புட்டு வழக்கம். அப்படி காலையில நல்லேர் புட்டும் பொழுது அந்த காணி முனையில அந்த நல்லேர் முனையில ஒரு பெட்டி தட்டியது. பெட்டியை திறந்து பார்க்கிறான் ஜனக மகாராஜன். அதுல ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறார். நமக்குத்தான் மகப்பேர் இல்லையே, இவளுக்கு ஜானகி என்று பேராம சுட்டி வளர்த்துவோம் என்று என தந்தை ஜனக மகாராஜன்
எனக்கு சூட்டிய பெயர் ஜானகி. பெற்ற தந்தை இலங்கை வேந்தன் எனக்கு சூட்டிய பெயர் சீதாலட்சுமி. என வந்த தந்தை எனக்கு மகாராஜன் எனக்கு சூட்டிய பெயர் ஜானகி. ஜானகி என்ற பேராமத்தோடு 5 வயதுல அறியாத பருவத்துல நந்தவனத்துல அன்புக்குரிய தோழிமார் சேர்ந்து முதலிமாநகரில அரண்மனையில நந்தவனத்துல பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தேன். அப்படி பூப்பந்து விளையாடிய பொழுது அந்த பூப்பந்தானது எத்தனையோ காலங்கள் யாராலுமே தூக்க முடியாத, யாராலுமே நகர்த்த முடியாத, யாராலுமே எடுக்க முடியாத, யாராலுமே உடைக்க முடியாத சிவதமுசி என்று சொல்லப்பட்ட வில்லுநிலை சென்று விழுந்துவிட்டது. ஓடோடி சென்று அந்த பூப்பந்தை எடுத்து வந்திருக்கலாம். ஆனால் 5 வயதுல அறியாத பருவத்துல எனது இடது கையால் தூக்கி அப்புறப்படுத்தி விட்டு எனது வலது கையால் பூப்பந்தை எடுத்து வந்தேன். பார்த்தார் ஜனக மகாராஜன், என்ன இது? எத்தனையோ காலங்கள் யாராலுமே நகர்த்த முடியாத சிவதுளசி என்று சொல்லப்பட்ட வில்லை இந்த 5 வயது சிறுமி அப்புறப்படுத்தி விட்டாளே, அப்படி என்றால் இவளுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கு பருவயது திருமண வயது வந்தால் இந்த சிவதுளசி என்று சொல்லப்பட்ட வில்லை யார் எடுத்து உழைத்து நாணேற்றி அவளுக்குத்தான் ஜானகி திருமணம் செய்து உழைக்கின்றார். எனக்கு திருமண வயது வந்தது, யாருமே எடுத்து உழைக்க முடியாத சிவதுளசி என்று சொல்லப்பட்ட வில்லை வளைப்பதற்காக எனது தந்தை சோழன் ஆட்டியிருந்தார். சோழ மண்டலத்தில் 50 தேச அரசர்கள் 50வது தேச அரசரான ஸ்ரீரா ராமச்சந்திரமூர்த்தி அனைவருமே அமர்ந்திருக்கின்றார்கள். யாருமே எப்படியாவது சீதையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு அப்பாசுடன் அனைவருமே வந்தார்கள். சிவதுளசி என்று சொல்லப்பட்ட வில்லை தூக்க முடியாமல் புறம்பாக சென்று விட்டார்கள். ஆனால் விஸ்வாமித்திர மகரிஷி கட்டளை கிணங்க கண் இசை கிணங்க ஓடோடி வந்தார் அயோத்தி நாட்டு ஆளக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தி. என் வில்லை எடுத்தார், வளைத்தார், முறித்தார், எனக்கு திருமணம் முடித்தார். விஜய் மாநகரில் எனக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்திக்கும் திருமண வைபவம் சீரோடும் சிறப்போடும் முடிந்த வேளையிலே என் சிவபெருங்களான மாண்டவி, ஊர்மை, சுகிருதை வெறுக்கெல்லாம் பரதன், சத்ருகன், இலக்குவன் இவருக்கெல்லாம் திருமணம் முடித்து நாங்கள் நாடோறும் அயோத்திக்கு வந்தோம். அயோத்தி நாட்டில இல்லற வாழ்க்கையிலே சீரோடும் சிறப்போடு வாழ்ந்த பொழுது என் மாமியார் கைகின் மருத்துவ பிரகாரம் சென்றோம் 14 வருடம் காலகம். 14 வருடத்துல 13 வருடம் சித்திரப்பட பருவத்தில் வாழ்ந்து வந்தோம். 13 வருடம் முடிந்து 14 வருடத்துல பஞ்சவடியிலே பர்ணசார வாழ்ந்து வந்தோம். சண்டலப்பாவி ராவணன் ஆசைக்கிணங்க, ராவண உத்தரக்கிணங்க மாரிசன் மாயமானாக வந்தான். மாயன் மாணி மீது ஆசைப்பட்டேன், மானை பிடிப்பதற்கு மன்னர் ஓடோடி சென்றார். இவையெல்லாம் மறைந்திருந்த சண்டலப்பாவி ராவணன் என சூதாசி எடுத்தான். சூதாசி எடுத்தானே இலங்கை தீவில அரண்மனை வைத்தானா? அரண்மனை வைக்கவில்லை. அந்த இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அசோகனத்துல சும்சுவாயின் சொல்லப்பட்ட மரத்தடியில் 10 மாதம் சிறை வைத்திருந்தான். அங்கே வாணர் கூட்டணி வைத்து யுத்தம் செய்து அந்த இலங்கை தீவை அழைத்து ராவணன் கும்பகர்ணன் இதெல்லாம் அழைத்து வந்த அயோத்தி நாட்டிற்கு. அயோத்தி நாட்டினர் இல்லற வாழ்க்கையில் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ற பெற்ற தந்தை இலங்கையன் எனக்கு சூட்டிய பெயர் சீதாலட்சுமி. என் மத்த தந்தை எனக்கு மகாராஜன் எனக்கு சூட்டிய பெயர் ஜானகி. வைகுந்தத்தில் மகாவிஷ்ணுவோடு மகாலட்சுமியாக வாழ்ந்தனால் ராவணனை வதம் செய்வதற்காக வைகுந்தம் விட்டு மூல வந்த ஒரே காலத்திற்காக வைத்தியை சென்றும் நான் என் மன்னவர் என் மைத்துனர் மூவருமாக 14 வருடம் காலகத்திலே வாழ்ந்த ஒரே காலத்திற்காக வனதேவி என்றும் சீதாலட்சுமி என்றும் ஜானகி என்றும் வைத்தியை என்றுமே அழைப்பார்கள். இந்த பூலகத்தில் கர்ணன் பிறந்த பொழுது கவச குண்டலத்தோடு பிறந்தான். கர்ணன் பிறந்த பொழுது கவச குண்டலத்தோடு பிறந்தான். சந்திரமதி பிறந்த பொழுது யாருக்குமே தெரியாத திருமாங்கலத்தோடு பிறந்தான். ஐயப்பன் பிறந்த பொழுது கழுத்துல ஓசைறு மணியோடு பிறந்தான். சீதையான் பிறந்த பொழுது சிவ தனுசு பிறந்த சொல்லி அந்த படத்துல அன்புக்குரிய தோழிமார்கள், பண்புக்குரிய தோழிமார்கள், பாசம் படித்த தோழிமார்கள் சேர்ந்து சந்தோஷமாக அடிப்பாடி விளையாடி கொண்டிருந்தேன். அப்படி விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் மந்திரிமார்கள் மூலமாக தோழிமார்கள்லாம் ஓடி வந்து உங்கள் மன்னர் அழைத்தால் தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன காரணமாக இருக்கும்? ஏது காரணமாக இருக்கும்? சிவாமண்டம் என்றுமே அழைக்காத மன்னவர் இந்த சிவாமண்டம் அழைத்திருக்கின்றார். என்ன காரணமாக இருக்கலாம்? ஏது காரணமாக இருக்கலாம்? எந்த காரணமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் சிவாமண்டம் என்பது ஒரு நீதிமன்றம் என்று சொல்வார்கள். அந்த நீதிமன்றத்துக்கு பெண்களே வரமாட்டார்களாம். தவறு அழைத்து தீர விசாரணை செய்து தண்டனை வழங்கக்கூடிய சிவாமண்டபம். அப்படி இருக்கும் பொழுது என்றுமே அழைக்காத மன்னவர் இன்று அழைத்திருக்கின்றார். என்ன காரணமாக இருக்கும்? ஏது காரணமாக இருக்கும்? ஒன்றுமே புரியவில்லை. என்ன காரணமாக இருந்தாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், பூச்சூடியுடைய அரசன், மாலையிட்டவனே மலா என்று இந்த உலகத்தில் பெண்கள்லாம் கரம் பிடித்த கணவனை தெய்வமாகவே மதிக்கின்றார்கள், துதிக்கின்றார்கள், வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வமாகவே வணங்கக்கூடிய மன்னவரை